வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இதில் ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான். என்னடா பஞ்ச் டைலாக்கில் பலமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இன்றைக்கி நம்ம கண்ணோட்டத்தில் ஒரு எண்ணோட்டம். எந்த எண்ணோட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்க போகிறோம். 0 இஸ் த ஹீரோ அப்படிங்கிற ஒரு நம்பர் பற்றி தான் இன்றைக்கி பார்க்குறோம். 0க்கு இவ்வளோ பில்டப்பா? ஆமாம், 0 தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உலகத்தையே புரட்டி போட்ட நம்பர். அதுவும் நம்மளுக்கு பெருமை வாய்ந்த நம்பர். 0வை இந்தியா தான் கண்டுபிடிச்சது அப்படிங்கிற ஒரு பெருமை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. கணிதவியல் மேதை பிரம்மகுப்தர் அப்படிங்கிறவர் தான் நம்ம 0வே கண்டுபிடிச்சார். அது இந்திய மண்ணில் தான் முதல்ல இந்த நம்பர் கண்டுபிடிச்சி உலக கணிதவியலையே புரட்டி போட்ட நம்பர் தான் இந்த 0. இந்த 0வுக்கு பின்னாடி நம்மளோட வாழ்வியலில் என்னென்ன அந்த 0 ஹீரோவாக மாற்றுது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறோம். 0ங்கிறது வெறும் நம்பர் இல்லைங்க. அது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு சுழற்சி சொல்லிகிட்டே இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில் அங்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியாது, நிறையா விஷயத்தில் நம்ம ஒரு அங்கமாகவே மாறிக்கிறது தான் இந்த 0. சரி, எந்த இடத்துலலாம் ஹீரோவை மாற்றும் அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை கடிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முள் இல்லாத கடிகாரத்தை பார்த்துருக்கீங்களா? வெறும் 0வை தான் தெரியும். அந்த 0 வெளிவட்டமாக இருந்துட்டு உள்ள அத்தனை நம்பரையும் ஒழிச்சு வச்சுருக்கும். நீங்கள் எப்போ முட்களாக மாறி அதுக்குள்ளே சுழல ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் காலக்கடிகாரங்கள் சுற்றிகிட்டே இருக்கும். எந்த நம்பர் எந்த இடத்துல எந்த தகுதியில் இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா வரும். அப்படிங்கிறதையும் அந்த 0 தான் நிர்ணயிக்கும். 0 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நம்பருக்கு முன்னாடியும் பின்னாடியும் போட்டிங்க அப்படின்னா அதோட மதிப்பு பல மடங்காக கூட்டிகிட்டு போய் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் 0. 0 பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் எல்லா இடத்துலையுமே ஒரு விளையாட்டாக எடுத்துக்கலாம், வாழ்க்கையில் ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே விளையாட்டுகளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பால், கிரிக்கெட் பாலு, டென்னிஸ் பாலு, ஃபுட்பால் அப்படி எல்லாத்துலேயுமே ஒரு கோள வடிவத்தில் சுழி வடிவத்திலேயே தான் இருக்கும். அந்த 0வை நினைவுபடுத்துகிற மாதிரியே தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு கோல் செட் பண்ணி அந்த இலக்கை நோக்கி போங்க அப்படிங்கிறத காமிக்கிறதாகவே இருக்கும் இந்த 0. இந்த 0 நம்மளோட வாழ்க்கையில் ஹீரோவாக காமிக்கணும் அப்படிங்கிறதுல பெரும் பங்கு வச்சுருக்குங்க. ஏன்னா உலகமே உருண்டை. அந்த உலகத்தில் நீங்கள் எப்படி சுழல்றீங்க, எப்படி அடுத்த கட்டத்துக்கு முயல்றீங்க, உங்கள் கோல் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இந்த 0வாக என்னோட கண்ணோட்டத்தில் பார்க்குறேன். நான் சொன்னேன், ஒரு மனித விஷயங்கள் ஒரு அங்கமாக இருக்குது. நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஒரு மோதிரமாக இருக்கலாம், வாட்சாக இருக்கலாம், ஒரு ஸ்டிக்கர் பொட்டாக கூட இருக்கலாம். எல்லாமே கோள வடிவத்தில் இந்த 0 நம்மளை ஏதோ ஒரு விஷயத்தில் ஹீரோ ஆக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் எப்போ அடுத்த கட்டத்துக்கு முயல்றீங்களோ ஒரு சூரியனும் 0 தான் அப்படிங்கிற ஒரு வட்டத்தில் தான் இருக்குங்கிறத நினச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாழ்க்கை 0லேருந்து ஹீரோவாக போகும் அப்படிங்கிறது இந்த நம்பர் நம்மளுக்கு எடுத்து காமிக்கும். மீண்டும் பல பதிவுகளை அடுத்தடுத்ததில் சந்திப்போம். அதுக்கு வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வெற்றியுடன் தொடங்குவோம்.